உங்களுக்கு என்னப்பா டென்ஷன் ஆகுது? எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை சாமி. அப்போ டென்ஷன் ஆகுறீங்க. எதுக்கு அடுத்த நாய் நம்மளுக்கு தேவையில்லை. என்னமோ அதுமா பேசிட்டு இருந்து எனக்கு ஒரு என்னமோ மாதிரி பேசிட்டு இருந்தது. போகிறாங்க, ஃபங்க்ஷனில் வர்றாங்க போகிறாங்க, அதை பார்த்துட்டு கம்முன்னு வந்துட்டு போக வேண்டியது. சரி, டிஃபனில் எப்படி இருந்து காலையில்? எல்லாம் சூப்பராக தான் நல்லா இருக்கும். மாஸ்டர் பரவாயில்ல, நல்ல மாஸ்டர் தான், யா, நல்லா இருக்கும். அது உப்புமா நான்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. நீ இந்த உப்புமா செய்கிற எப்படி இருக்குது? உப்புமா எப்படி செஞ்சு நான் பற்றி இல்லை. உப்புமா பிடிக்காத ஆள் நான் 2 தடவை வாங்கி சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிடுவீங்க. என்ன மேட்ரு சொல்லுங்கள். அந்த அம்மா ஏன் அந்த வயசு கூட எப்படி கரைச்சி கொடுச்சு? உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். யாரும் என்னமோ பண்ணிட்டு இல்லை, போகிறாங்க. அம்மா சொன்னதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக நாங்கள் குழந்தையா பிரச்சனைங்க. ஏன் இதை அடுத்த பிரச்சனையை தலையிடுறீங்க? ஏன் ஒன்று பேசுறது தான் பேசணுமா? பேசணும். இப்போ குழந்தையா வந்து நல்ல வசதி ஆயிட்டாங்க. சரி, பங்களா மேலே பங்களா கட்டியிருக்கிறாங்க, வாடகைக்கு நிறைய வீடு கட்டி விட்டுருக்குறாங்க, தோட்டம் துறவு வாங்கிட்டாங்க, காரு பங்களான்ட்டு எல்லாம் வசதி ஆகிட்டாங்க, நகை நட்டெல்லாம் நிறைய எடுத்து போட்டிருக்கிறாங்க. குழந்தையாளுக்கு பொறுக்க மாட்டேன். காலேஜில் படிக்கிற பிள்ளை இப்படியே பேசுவாங்க பார்த்து. அதை கேட்குற குறித்து நாக்க வச்சுட்டோங்க போட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறா. எப்படி இருக்கு? நான் கேட்டு காதில் பஞ்சு வச்சு கேட்டேன். என்னன்னு பேசுனா அந்த பிள்ளைய நானும் பார்த்தேன். அது போய் காரில் ஏறி போச்சு. போனதுக்கப்புறம் நல்லா பணக்கார பிள்ளையாட்ட ஒரே பிள்ளையாச்சும் நல்லா ஒரே பிள்ளை அப்போ நல்லா தான் வளர்த்து வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை. இவன் சொல்கிறா அது காலேஜுக்காக போகுது, தண்ணி அடிக்குது, காலேஜில் இல்லை பையன் கூட சகஜமாக பேசிக்குது. காலேஜுக்கு போனால் சகஜமாக பேசிட்டு அவனு கோஜியேஷனால பேசிட்டு அவனு பேசாமையாக இருக்க முடியும். இது சினிமா படமா? அப்படி சொன்னால் கொஞ்சம் சொன்னால் பரவாயில்ல, அதை விட 3 மடங்கு என்னென்னத்தையும் சேர்த்து சொல்லுது. எனக்கு காது நானும் அதை கேள்விப்பட்டேன். இந்த போதை மாத்திரையெல்லாம் சாப்பிட்றாங்கன்ட்டு. அந்த மாதிரி அந்த மாதிரி குடும்பமும் இல்லை, அந்த மாதிரி பொண்ணும் இல்லை. அப்படி எவ்வளோ அமைதியாக வந்துட்டு போகுது. இதுக்கு பேசுகிறவங்க 1008 பேச செய்வாங்க, பேசிட்டு போகிறாங்க. அதை பற்றி இல்லை. அதுக்கு நங்கையா குழந்தையா பிள்ளை இந்த அம்மா 2 பிள்ளை வச்சிருக்கல. இந்த பிள்ளையும் இந்த அம்மாவும் நங்கையாக்காரி 2 பிள்ளைகளை வச்சிருக்கிறா. அது ஒரு பிள்ளையும் ஓடியும் போச்சு. இன்னொரு பிள்ளை இருக்குது. இது தேவையில்லாத விஷயம் அவன் பேசிட்டு இருக்கிறா. அதை போய் நீங்க கண்டுட்டு இப்ப இல்லை கண்டுட்டுனா காதில் பஞ்சு வச்சு அடிச்சுக்கலான்னு பார்த்தேன். பக்கத்தில் உட்காந்து இந்த நோட் போடுறாள். நாங்களும் இருக்கிறோம், ஆம்பளையால் இருக்குன்னு தெரியாம கூட பேசிட்டு இருந்து. புள்ள நல்ல பிள்ளைதான், நல்ல பிள்ளைதான். இவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அவங்க வசதி ஆயிட்டாங்க, அதுதான் காரணம். நல்ல வசதி. வந்து ஆத்திரத்துக்கு என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் பேசாதீங்க. நாக்கை இழுத்து பிடிச்சி கொன நாக்கை சுற்றி சூடு வச்சு விட்டுறணும். நாளைக்கு யாரையும் பேச மாட்டேன். தேவையில்லாம அப்படி அவங்க என்னமோ அவ்வளோ ஆத்திரம் வந்து நான் செய்ய முடியாது. பிள்ளை 10 வயசு பிள்ளை பேசக்கூடாதுதான். பிள்ளை பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. வசதி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி வேணும் ஏதோ பொறாமப்பட்டுட்டு போகலாம். அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆமா, அதுமே பொறாமப்படுறது எதுக்கு பொறாமப்படுறாங்க? அவங்க இப்போ சம்பாரிச்சு அவங்க சாப்பிட்றாங்க. அதை பார்த்து வகுத்தெரிச்சல் பட்டா என்ன பண்ண முடியும்? உட்கார முடியாமல் எந்திரிச்சு வந்துட்டேன். என்ன பேசுறதுன்னு அதிகமாக பேசுவாள் அப்படின்ட்டு. அது நிறைய சம்பாரிச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு பொறுக்கல. அதனால அடுத்தவங்க பிள்ளை இவங்க பிள்ளையும் இருக்குது. அதுவும் ஒரு பிள்ளையும் ஓடியும் போனா, அப்போ இன்னொரு பிள்ளை இருக்குது, நம்ம பிள்ளை நிலைமை என்ன அப்படின்னு நினச்சி பார்க்காம அது போய் அவங்க வந்து அதுமெல்லாம் அவங்க அப்படி நினைக்கல. அந்த பிள்ளை ஓடி போனதை கூட கூப்பிட்டு வந்து வச்சு இவங்க எல்லாம் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, காரியமெல்லாம் செஞ்சுருக்காங்களாமா. அதையும் சொல்கிறா. இவங்க நகையா உள்ள வசதியாக இருக்குதுன்ட்டு அத்தனை வகுத்தெரிச்சல பேசிக்கிட்டே இருக்கிறா. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. சரி, என்னமோ தெரிஞ்சுக்கோணும் அப்படிங்கிறீங்க. ஒரு பிள்ளை பற்றி கண்டிப்பாக பேசக்கூடாது. பிள்ளை பார்த்து நம்ம தெரியாம போயிட்டு இருக்கணும். இதை விட்டு போட்டு 4 பேர் இருக்கிற இடத்துல இப்படி பேசுனா நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. நமக்கு யாருமே தெரியாம நம்ம யாரையுமே பேசக்கூடாது. எதுக்கு பேசுறாங்க தெரிஞ்சாலும் அதையாம தெரிஞ்சாலும் எதுக்கு பேசுறாங்க? அதை அவங்க சரி என்னமோ பண்ணிட்டு போறாங்க, கம்முன்னு விட்டு போட்டு போவாங்க. தேவையில்லாத ஏன் பேசணும்? மீட்டிங் போட்டு பேசிடுவோம். இப்போ நம்மளுக்கு வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? ஒரு புள்ள கட்டுறக்கோ பண்ணுறக்கோ நம்ம பிள்ளைக்கு வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கணும். அடுத்து இவ்வளோ பேசாததுக்கு முன்னாலே. தெரிஞ்சுதா? ஆமாம் சாமி, ஆமாம் சாமி, அதுதான் உண்மை. உங்களுக்கு எனக்கு எல்லா சாமியும் முடிஞ்சு போச்சாச்சு. நான் என்னத்துக்கு என் பிள்ளைக்கு முடிஞ்சு போச்சு, கயிறுக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாம் அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. நான் இன்னும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன். என்ன இது பேசக்கூடாதுன்னு நான் மனசுக்கு கேட்டதுனால நான் ஒரு ஃபங்க்ஷனில் போய் யாராச்சும் விட்டா வாய் வச்சு அளந்துட்டு வரணும், அடுப்பையில் பேசணும்னு உங்களுக்கு வருது. அப்படியே நான் இப்படியெல்லாம் பேச மாட்டேன். யார் எனக்கு ஆகாதவங்களே யாருனாலும் சரி. வேண்டாம் சாமி, அடுத்தவங்க நியாயமா நம்மளுக்கு தேவையில்லை. கம்முன்னு இருக்கும். வயசான காலத்தில் கொஞ்சம் அடுத்தவங்க நியாயம் பேசாதீங்க, கம்முன்னு இருந்தால் சரி.